essential elements of a valid contract as per Indian Contract Act 1872. The essential elements of a valid contract are as follows: offer and acceptance, intention to create legal relationship, lawful consideration, capacity of parties, free consent, lawful object, writing and registration, certainty, possibility of performance, and not expressly declared void. The first point is offer and acceptance. There must be a lawful offer and a lawful acceptance of the offer, resulting in an agreement. எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் ஒரு முனைவு இருக்கணும், ஒரு ஏற்பு இருக்கணும். முனைவு வந்து ஒரு ஒப்பந்தத்துடைய முதற்கட்ட நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. Second one, intention to create legal relations. There must be an intention among the parties that the agreement should be attached by legal consequences and create legal obligations. நம்மளுடைய ஒப்பந்தம் வந்து ஒரு சட்டப்படி ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். Third one, lawful consideration. The third essential elements of a valid contract in the presence of consideration. Consideration has been defined as the price paid by the one party for the promise of the other. கன்சிடரேஷன் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஒப்பந்தத்தோடைய ஒரு மையப்பகுதின்னு சொல்லலாம். என்ன காரணத்துக்காக ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்களோ, யாருக்கு என்ன போய் சேருது. இந்த கன்சிடரேஷன் மே பி அன் ஆக்ட் டூயிங் சம்திங் ஆர் நாட் டூயிங் சம்திங். ஸோ கன்சிடரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேஸ். அந்த பேஸ்லாம் இருக்கக்கூடாது. அந்த பேஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம், ஃபியூச்சரில் இருக்கலாம். ஸோ கன்சிடரேஷன் மஸ்ட் ஃபார் ஆல் த கன்சிடரேஷன். Fourth one, capacity of parties. The parties to an agreement must be competent to contract. Otherwise, it cannot be enforced by a court of law. ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுற நபர்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வந்து மைனராக இருக்கக்கூடாது, ட்ரங்கார்டாக இருக்கக்கூடாது, லுனாட்டிக்காக இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். இதை வந்து செக்ஷன் 11 வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. Fifth one, free consent. Free consent of all the parties to an agreement is another essential elements of a valid contract. ஃப்ரீ கன்சர்ட்னா தன்னிச்சையான இசைவுன்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தத்தில் வர நபர்களுடைய இசைவு வந்து தன்னிச்சையாக இருக்கணும். எந்த விதமான வற்புறுத்தல், கட்டாயம், மோசடி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ கன்சர்ட் இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் இன்க்ளூடட் பை 5 விஷயங்கள் சொல்லுவாங்க. கோயர்சன், அண்டி இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ஃப்ரீ கன்சர்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஃபுல் ஆப்ஜெக்ட். For the formation of a valid contract, it is also necessary that the parties to an agreement must agree for a lawful object. சட்ட நோக்கம் கண்டிப்பாக இருக்கணும். சட்ட நோக்கம் இல்லாத எந்த ஒரு ஒப்பந்தமும் அது வாய்டு கான்ட்ராக்டாக எடுத்துக்கொள்ளப்படும். நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், a contract may be oral or in writing. But in certain special cases, it lays down that the agreement to be valid must be in writing or and registered. எல்லா ஒப்பந்தமும் எல்லா கான்ட்ராக்டும் கண்டிப்பான முறையில் டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஒன்று ரைட்டிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா சில ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம். சில ஒப்பந்தங்கள் வந்து ரைட்டிங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரலில் இருந்தால் போதும். ஆனால் சில கான்ட்ராக்ட் கண்டிப்பாக ரிட்டர்னில் இருக்கணும், டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எய்த் ஒன், சர்டனிட்டி. செக்ஷன் 29 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் த அக்ரிமெண்ட்ஸ் த மீனிங் ஆஃப் விச் இஸ் நாட் சர்டைன் ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் மேட் சர்டைன் ஆர் வாய்ட். சர்டனிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் வந்து செய்யக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கக்கூடணும். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். இப்போ கீழே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஏ அக்ரீஸ் டு செல் பீஸ் 100 tons ஆஃப் ஆயில். தெர் இஸ் நத்திங் வாட் எவர் டு ஷோ வாட் கைண்ட் ஆஃப் ஆயில்ஸ் வாஸ் இன்டெண்டட். இதில் குறிப்பிட்டு எதுவுமே அவங்க சொல்லல, ஆயில் மட்டும் சொல்லியிருக்காங்க, அது வாட் கைண்ட் ஆஃப் ஆயில்னு சொல்லலை. ஸோ சர்டனிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், possibility of performance. Yet another essential features of a valid contract is that it must be capable of performance. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒப்பந்தம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கணும். For example, A agrees with B to discover treasure by magic. The agreement is not enforceable. என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மேஜிக் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போனா ஒரு ஒப்பந்தத்தை செய்யும்போது அதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். The last essential elements of a valid contract is not expressly declared void. The agreement must not have been expressly declared to be void under the Act. Section 24 and 30 specifies certain types of agreements which have been expressly declared to be void. சட்டப்படி சில அக்ரிமெண்ட் வந்து பிகினிங்லேயே வாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடாது. இந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். தேங்க்யூ.